உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. ஆதித்யாஜ சோமாஜா மங்களாஜ புதாஜ குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமோ நமः. ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்குகின்றேன். இந்த பிரபஞ்சத்தையும் எல்லாமல்ல சப்த ரிஷிகளையும் வணங்கி, அன்பு பக்தர்களே, மாசி மாத ராசி பலன்கள். பொதுவாக இந்த ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்கும் ஒவ்வொரு விசேஷம் உண்டு. இந்த மாசி மாதத்தில் 2 அற்புதம் நிகழுது. ஒன்று என்னன்னு கேட்டிங்கனாக்கா, 5 கிரக சேர்க்கை, 6 கிரக சேர்க்கையெல்லாம் இந்த மாசி மாதத்தில் 5 கிரக சேர்க்கை ஏற்படுகிறது. அதே போல் பங்குனி மாதத்தில் 6 கிரக சேர்க்கை ஏற்படுகிறது. அதோடு மட்டுமல்ல, இந்த மாசி மாதம் சுக்கிரன் ராகுவும் சுக்கிரனும் இணைகிறார்கள். நான் பல பதிவுகளுக்கு முன்பாகவே சொல்லியிருந்தேன். இந்த சுக்கிரன் ராகு சேர்க்கை, அதே போல் சனி வக்ர நிவர்த்தி, குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி, இதெல்லாம் நாம் கணக்கிட்டு உலகத்தில் அமைதி நிலவும். இப்போ எங்கெல்லாம் போர் நடக்குதோ அந்த போர், இந்த அமாஸ் போர், இஸ்ரேல் போர்லாம், அந்த போர் நிற்பதற்கான வாய்ப்புகள், சமாதானம் ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. போர் நின்று போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மாதங்களுக்கு முன்பாகவே நம்ம பதிவிட்டு இருந்தோம். ஆதாரபூர்வமாகவே நம்ம சேனலில் போனாலே நீங்கள் பார்க்கலாம். நம்ம என்றைக்கு இதை ஸ்டுடியோவில் எடுத்துருக்கிறோம், அப்புறம் என்றைக்கு அதை நம்ம அப்லோடு பண்ணியிருக்கிறோம், எப்போ நீங்கள் சமாதானமாக போர் நிறுத்தம் வந்தது, இது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். அப்போது இந்த கிரக சேர்க்கை ஜெயிக்கும் ஒரு இடத்துல இதெல்லாம் நம்ம எப்படி சொல்கிறோம், எப்படி இது அக்யூரேட்டாக நம்ம கணிக்கிறோம் அப்படின்னாக்கா, ஒரு இடத்துல ஒரு கிரகம் சேருகிறது, சேர்க்கை ஏற்படுகிறது என்று சொன்னால் அது தனிப்பட்ட மனித வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சத்திற்கும் இந்த பூமிக்கும் அது பொருந்தும். பூமியை கடந்து வான்மண்டலத்துக்கும் அது பொருந்தும். இதெல்லாம் நம்முடைய தர்மசாஸ்திரம் அற்புதமான ஒரு பொக்கிஷம், நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் நம்முடைய ஜோதிடம். அப்படி இந்த மாசி மாதம் பார்க்கின்ற பொழுது சனி சூரியன் சேர்க்கை எங்கே ஏற்படுகிறதுனா கும்பராசியிலே திகழ்கிறது. அப்போ நிச்சயமாக அரசு அதிகாரிகள் அல்லது அரசாங்கம் இவங்க எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, எனக்கு தெரிஞ்சு இந்த மே மாதம் வரையிலும் சித்திரை மாதம் வரையிலுமே கூட அரசாங்கத்திற்கோ அரசு ஊழியர்களுக்கோ அரசியல் தலைவர்களுக்கோ, இன்னும் சொல்லப்போனால் தமிழக அரசாங்கத்திற்கோ கூட ஒரு சின்ன அடிக்கடி ஒரு நிம்மதியற்ற தன்மை ஏற்படும். ஒரு நிம்மதியாக போய் உட்கார முடியாது. தேவையில்லாத ஒரு அவப்பெயர்கள் ஏற்படும். யாரோ எங்கேயோ செஞ்ச தப்புக்கு அரசாங்கத்தின் தலையை போட்டு உருட்டுவாங்க. அப்போ இதெல்லாம் கிரக காரகத்துவம், கிரகத்தினுடைய தன்மை. அப்போ இந்த கிரகத்தன்மைக்கு ஏற்றாற்போல் தான் சமீப காலமாக அந்த அரசாங்கம் அல்லது அரசாங்கம் சார்ந்த கட்சியினர் செய்யக்கூடிய தவறுகள் எல்லாம் பெரிய பிம்பமாக சுக்கிரன் ராகுவால் ரொம்ப வெளிப்படையாக அது காண்பிக்கப்படுகிறது. அப்போ இந்த மாசி மாதம் யாரெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள், அரசியல் தலைவர்கள், அரசியலில் பொறுப்புகளில் இருக்கக்கூடியவங்க, புதுசாக பொறுப்புக்கு வந்திருக்கிறவங்க, அதே போல் அரசியலில் நமக்கு ஏதேனும் பதவிகள் கிடைக்குமா, பொறுப்புகள் கிடைக்குமான முயற்சி செய்யக்கூடியவர்கள், குறிப்பாக இப்போ புதுசாக பொறுப்பெடுத்துன்னு இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அதே போல் ஆல்ரெடி கவர்மெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா, ரூலிங் பார்ட்டியாக இருக்கீங்க, நிச்சயமாக அது பாரத தேசம் மட்டும் இல்லைங்க, உலகம் முழுவதும் நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் அரசியலை பொறுத்தவரையிலே சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். பேர் புகழ் அடிபடக்கூடிய காலம் அல்லது வீண்பழி அவமானங்கள் ஏற்படக்கூடிய காலம். அரசாங்கம் தான் அப்படி இருக்குமா அப்படின்னு பார்த்தா, அரசு ஊழியர்கள் எல்லா விதமான அந்த கவர்மெண்ட்டு சம்பளம் வாங்கக்கூடிய அத்தனை பேருக்கும், ஐஏஎஸ்க்கும் பொருந்தும், செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி, ஆளுநர் ஆகட்டும்,
அல்லது எம்பி எம்எல்ஏக்கள் ஆகட்டும், அவங்களும் அரசு ஊழியர்கள் தானே. அப்போது ஒரு சேர்மன், டைரக்டர் அல்லது அடுத்தடுத்த நிலையில் எஸ்டிஓஸ் அந்த மாதிரிலாம் என்னெல்லாம் கேட்டகரி இருக்கோ, காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம், ஐஜியாக இருக்கலாம், ஏடிஎஸ்பியாக இருக்கலாம், ஐஏஎஸ் ஆக இருக்கலாம், ஐபிஎஸ் ஆக இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி அரசு ஊழியர்கள், அது எந்த நிலையில் கடைநிலை ஊழியராக இருந்தாலுமே கூட, அது உயர்ந்த ரேங்கில் ஒரு ஹையர் ரேங்கில் நல்ல பொசிஷனில் இருந்தாலுமே கூட, ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கலாம், ஸோ எதுவாக இருந்தாலும், அப்போ அரசு ஊழியர்கள் அவர்களும் மிகுந்த கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத மனக்குழப்பம், தேவையில்லாத வீண்பழி அவமானங்கள் திணிக்கப்படும். உங்கள் பேரில் வாலண்டரியாக ஒரு மிஸ்டேக் திணிக்கப்படும், அல்லது ஒரு பெரிய ஏமாற்றம், அதிகாரம் துஷ்பிரயோகங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சரி, இதுதான் இப்படிக்கு ப்ரைவேட் சைடில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சனி சூரியன் சேர்க்கை இது அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும். இராஜாங்கத்தாலே அவர்களுக்கு நிறைய அனுகூலங்கள் ஏற்படும். அப்போ அரசு அதிகாரிகள், அரசாங்கம் இதுக்குத்தான் அங்கே மைனஸ். அதுவே ப்ரைவேட்டாக இருக்கக்கூடியவங்க, மக்களாக இருக்கக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ப்ளஸ்ஸாக இது அமைஞ்சு போயிடும். இன்னும் சொல்லப்போனால் இந்த சனி சூரியன் சேர்க்கை அங்கங்கே அரசை எதிர்த்து இன்னும் சின்ன சின்ன போராட்டங்கள்லாம் கூட நடத்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. வேலை வாய்ப்புகளில், இல்லை பணி நிரந்தரத்துக்காக, இல்லை வேறு எதுவும் சலுகைகள் வேண்டி, இது ப்ரைவேட்லேயோ கவர்மெண்ட்லேயோ சின்ன சின்ன போராட்டங்கள், நிறைய போராட்டங்கள் நடக்கும், நிறைய வெளியில் வராது. ஸோ போராட்டங்கள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சரி, வாருங்கள் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம். அன்பார்ந்த மேஷ ராசி என்பர்களே, இந்த மாசி மாதத்தை பொறுத்தவரையில் சிறப்பாக உள்ளது. நான் சொன்ன அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கு அவ்வளவு சிறப்பாக இல்லை என்று சொன்னேன். அது உங்களுக்கே தெரியும். நிறைய அரசியல் தலைவர்கள் ஒரு ஃபண்டு டிரான்சாக்ஷனில் ஒரு விதமான சட்ட சிக்கலில் இருப்பாங்க. ஒரு சில விஷயங்களை வெளியில் சொல்ல முடியாது, நேரில் தான் பேச முடியும். ஒரு சில சப்ஜெக்டை நேரில் தான் பேச முடியும். ஒரு பெரிய தலைவர்கள் கூட ஒரு விதமான ஒரு இறுக்கமான அல்லது சட்ட சிக்கலில் ஒரு பேச்சுவார்த்தையில் ஒரு செட்டில்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. அவங்க வயசை விட அவங்களுடைய அரசியல் அனுபவம் அதிகமாக இருக்கும். ஆனாலுமே கூட அவர்களுக்கு கூட ஒரு விதமான சட்ட சிக்கல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கவனம் தேவை. அதே போல் தனியார் துறையில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் அற்புதமான முறையில் இருக்கும். ப்ரைவேட் ஜாப் செய்யக்கூடியவர்கள், தொழில் செய்யக்கூடியவங்க, பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, நீங்கள் எந்த மாதிரியான தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சரிதான். ஹோட்டல் வச்சு நடத்தக்கூடியவர்கள், ரெசார்ட்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, பெரிய பெரிய 3 ஸ்டார் ஹோட்டல், 5 ஸ்டார் ஹோட்டல் அந்த மாதிரிலாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஃபுட் இண்டஸ்ட்ரி, விவசாயிகள், அதே போல் ஃப்ளவர்ஸு எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ஸ் செய்யக்கூடியவங்க, கார்மெண்ட்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கார்கோ பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், அதே போல் ஹார்ட்வேர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, இன்னும் சொல்ல போனால் சின்ன சின்ன சூப்பர் மார்க்கெட் மாதிரி சின்ன சின்ன மளிகை கடைகள், அது சூப்பர் மார்க்கெட்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள், விவசாயம் சார்ந்த பொருட்கள் எல்லாம், அது சார்ந்த தொழில் அமைப்புகள் எல்லாம், தோட்டம் வச்சு வாழை தோட்டமாக இருக்கலாம், அல்லது தென்னந்தோப்பாக இருக்கலாம், அந்த மாதிரி தோட்டமாக வச்சு நடத்தக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் மாசி மாதம் நல்ல வருமானம் வரக்கூடிய மாதமாகவும், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் குறையக்கூடிய மாதமாக அமைகிறது. அதே போல் மேஷராசினியர்களே, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். கணவன் மனைவியுடைய பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், அல்லது பிள்ளைகள், பசங்க சொல்கிற பேச்சை கேட்கல, பையன் சொல்கிற பேச்சை கேட்கல, பொண்ணு சொல்கிற பேச்சை கேட்கல, அல்லது படிக்கிற வயசு சரியாக படிக்க மாட்டேங்கிறாங்க, ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறாங்க, அல்லது வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க, சும்மாவே வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரியான ஒரு மன வருத்தம் இருக்குமே ஆனால், பிள்ளைகளிடமோ கணவனிடமோ மனைவியிடமோ மனக்கசப்புகள் இருக்குமே ஆனால், அந்த குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த குடும்ப பிரச்சனைகள் விலகும். அதே போல் ஒரு காதல் பிரச்சனை, ஒரு திருமணம் நடந்து ஒரு ஏமாற்றம் அடைந்து திரும்ப இன்னொருத்தரோட பழகிறது,
அவன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு ஏமாத்துறது, இல்லைனா நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன்னு காத்திருப்பது, இதெல்லாம் காதலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். எனக்கு அவர் கிடைப்பாரா, செஞ்சுக்க மாட்டேங்கிறேன்னு சொல்கிறாரு, இப்படி நான் ஏமாந்து நிற்கிறேன். இந்த மாதிரிலாம் நிறைய பெண்கள் இந்த மேஷ ராசியில் இருக்கிறாங்க. அப்போ முதல் திருமணம், இரண்டாவது திருமணங்கள் நடைபெறும். குறிப்பாக காதல் திருமணங்கள், அந்த காதல் திருமணங்கள் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். கவலை வேண்டாம் மேஷராசி அன்பர்களே. மெயினாக மனக்குழப்பம், மேஷராசி அன்பர்களுக்கு அதிகப்படியான மனக்குழப்பம், ஒரு டிப்ரெஷன்ஸ், இன்னும் சொல்லப்போனால் பேட் ட்ரீம்ஸ். நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு படுத்து தூங்கும்போது பாம்பு வரா மாதிரி, கனவுல பாம்பு துரத்துறா மாதிரிலாம் விடு, ஒரு ஏசியிலேருந்து பாம்பு கொட்டுறா மாதிரி, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ அந்த மாதிரியெல்லாம் ஒரு பேட் ட்ரீம்ஸ், ஒரு நிம்மதியற்ற தூக்கமின்மை, படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, அல்லதெல்லாம் உடம்பெல்லாம் ஏதோ வலிக்குது, ஆனால் ஆஸ்பத்திரி போனால் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க, வீட்டுக்கு வந்தால் நிச்சயம் அந்த பெயின் இருக்குது. ஸோ ஏதோ ஒரு சூக்ஷ்மமான முறையில், மறைமுகமான முறையில் செய்வினை கோளாறுகளைப் போல் ஏதோ இருக்குது சாமி, உடம்புக்குள்ளே ஒன்று இருக்குது, அந்த மாதிரியெல்லாம் மிகப்பெரிய மனக்குழப்பம், டிப்ரெஷன்ஸ் இருக்குமே. ஆனால் அந்த மனக்குழப்பங்கள் எல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதருமை மேஷராசி அன்பர்களே. அதே போல் ஒரு தலை சுத்தலை வருது, ஒரு மயக்கம் வருது, உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள், உடல் உறுப்புகள் ஏதேனும் செயலிழப்புகள், இந்த மாதிரிலாம் உடல்நிலை பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் அதெல்லாம் உடனடியாக ஒரு ஆயுஷோமம் அல்லது அதுக்கு உங்களுக்கான உரிய ஒரு பரிகாரங்கள், எந்த மாதிரியான ஆலயங்கள் அது செஞ்சால் நல்லது, அதெல்லாம் கொஞ்சம் உங்கள் ஜாதகத்தை கொண்டு ஆராய்ந்து அந்த மாதிரியான பிராயச்சித்தங்கள், வழிபாடுகள், யாக வேள்விகள் செய்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் மேஷராசி அன்பர்களே. அப்போ மேஷராசியை பொறுத்தவரையில் இந்த மாசி மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்தவரையில் இந்த மாசி மாதம் ஒரு அற்புதமான மாதம். சனியும் சூரியனும் கேந்திரத்திலே அமைந்திருக்கிறார்கள். இந்த சனி சூரியன் கேந்திரத்தில் 10ஆம் இடத்துல கர்மஸ்தானத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும், ஆனால் அங்கே 2 பாவி இருக்கிறாங்க. அப்போ கெட்டவன் கெட்டில் ராஜயோகம் என்பதைப் போல ரிஷப ராசியை சேர்ந்த சினிமா துறையை சார்ந்த அன்பர்களுக்கெல்லாம் ஒரு யோக மழை கொட்டும் அற்புதமான காலம், நல்ல அதிர்ஷ்டமான காலம். எத்தனையோ சினிமா துறையை சார்ந்த அன்பர்கள் நம்மிடத்திலே, அன்னை வாராகி இடத்திலே தொடர்பு கொண்டு ஃபோன்லேயே சில விஷயங்கள் சொல்லுவோம். அந்த ஃபோன்லேயே 2-3 விஷயம் அவங்களுக்கு சக்ஸஸாக நடந்துடும். இப்படித்தான் ஒரே குடும்பத்தில் அவங்க மகனுக்கு பிள்ளைக்கான ஒரு திருமணம் நடந்தது. அந்த மகன் ஏற்கனவே ஒரு டிவோர்ஸ் கேஸில் இருந்து வெளியில் வர முடியாமல் இருந்து அதை கொஞ்சம் முடிச்சு கொடுத்தோம். அதுக்கப்புறம் நல்ல பொண்ணாக பார்த்து திருமணம் நடந்து இப்போ நிம்மதியாக இருக்கிறாங்க. இன்னொன்று அவருடைய உடல்நிலை ஆரோக்கியம். அப்போது நேற்று கூட அவங்க நமக்கு தொடர்பு கொண்டு பேசுகிறாங்க, ரிஷபராசி சாமி இதுதான் ரொம்ப சந்தோஷம். அப்போ அதை போல் சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கு, செய்தியாளர்கள், மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அரசியல் தலைவர்கள், அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், தொழில் செய்யக்கூடியவர்கள், உலகம் முழுவதும் நீங்கள் எந்த மாதிரியான பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி தான், ஓன் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி தான், பார்ட்னர்ஷிப்பாக இருந்தாலும் சரி தான், செய்தொழிலில் நல்ல முன்னேற்றம், வரவு செலவுகள் அதிகரிக்கும். மெயினாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதருமை ரிஷபராசி நேயர்களே. மெயினாக வரவு செலவுகள் அதிகரிக்கும். இன்னும் சொல்லப்போனால் ரிஷபராசி நேயர்களே, லாபம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. நிச்சயமாக வரவு செலவு அதிகரிக்குமே, ஆனால் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். ஏமாந்த பணங்கள், இப்போ ரிஷபராசியை சொல்லும்போது ராகு சுக்கிரன் சேர்க்கை, நிச்சயமாக ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, இந்த இடங்கள்லாம் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ரிஷபராசி நேயர்களே. நான் அவ்வளோ பணம் கொடுத்துருக்கேன், இவ்வளோ பணம் கொடுத்துருக்கேன், இல்லை பணம் போட்டுவிட்டேன், எனக்கு இங்கே பைசா கொடுத்து ஏமாந்துருக்கிறேன், அல்லது ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட்டால் சாமி எனக்கு அது வரலை, இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய ரிஷபராசி நேயர்களே, ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு,
அல்லது ஆன்லைன் சூதாட்டங்கள் எல்லாம் ஒன்று தான், கேம் லைன் தான் எல்லாமே. ஸோ இந்த மாதிரியான இடங்களெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் எனதருமை ரிஷப ராசி நேயர்களே. அப்படி அதில் ஏதேனும் பணங்காசுகள் வரவேண்டி இருக்குமேயானால், அல்லது பணம் கொடுத்து ஏமாந்திருப்பீர்களே ஆனால், ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, கேம்லைனு ஏதேனும் இடங்களில் பணங்காசுகளை கொடுத்து ஏமாந்திருப்பீர்களே ஆனால், அதுக்கெல்லாம் சரிவர பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு. ஏமாறக்கூடாது, அவ்வளோதான் விஷயம். வராத பணங்காசுகள் வந்து சேரும். ஏதேனும் பணங்காசுகள் வரவேண்டியது இருக்குமே ஆனால் அந்த பணங்காசுகள் வந்து சேரும். அதே போல் நிறைய ரிஷபராசி என்பவர்களுக்கு சொத்து பத்துக்கள், அசட்டுகள், மாமனார் வீட்டு சொத்தாக இருக்கலாம், மாமியார் வீட்டு சொத்தாக இருக்கலாம், இல்லை அப்பா அம்மாவதாக இருக்கலாம், பூர்வீக சொத்தாக இருக்கலாம், நீங்கள் உழைச்ச நீங்கள் சம்பாதிச்ச பொருளாக இருக்கலாம். அப்படிலாம் உங்களுக்கு வரவேண்டிய சொத்து பத்துக்கள் ஏதேனும் இருக்குமே ஆனால் அந்த வரவேண்டிய வருமானங்கள் வந்து சேரும். குறிப்பாக ரிஷபராசி என்பவர்களுக்கு வெளிநாடுகளில் வேலை கிடைக்கும். நிறைய ரிஷபராசி என்பவர்கள் வெளிநாடுகளில் வேலை செய்கிறாங்க. அவங்க அங்கே வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகள் குறையும். அதே போல் எனக்கு இந்த மார்ச் மாதம் வரல தான் சாமி டைம் இருக்குது, எனக்கு இமீடியட்டாக எனக்கு வேலை கிடைக்கணும், நான் அப்போ தான் இங்கே இருக்க முடியலை, நான் இந்தியா வந்துடணும். அந்த மாதிரியான ஒரு டஃப்பான சூழ்நிலையெல்லாம் கூட நம்ம மக்கள் இருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரியான கடுமையான சூழ்நிலைகள் இருக்குமே ஆனால் வேலையை இழந்திருப்பீர்களே ஆனால், வேலையை இழந்து வாடக்கூடிய ரிஷப ராசி நேயர்களே உடனடியாக வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ அந்த வேலை கிடைக்கணும்னா என்ன பண்ணணுங்க? உங்களுக்கான பரிகாரங்கள் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு உடனடியாக அதுக்குரிய வழிபாடுகள், பிராயச்சித்தங்கள், வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால் நல்ல வேலை வாய்ப்புகள் உருவாகும் எனதருமை ரிஷபராசி நேயர்களே. அப்போ ரிஷபராசியை பொறுத்தவரையிலும் இந்த மாசி மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது. மிதுன ராசி நேயர்களே, மாசி மாதம் ராசிநாதன் புதன் பகவான் ராசிக்கு 10ஆம் இடமாக இருக்கக்கூடிய கேந்திரஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். அதி அற்புதமான கேந்திர யோகம். கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நல்ல லாபம் பெருகும். குறிப்பாக இந்த டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து செய்யக்கூடியவங்க, அரசாங்கம் சார்ந்து தொழில் செய்யக்கூடியவங்க, கவர்மெண்ட்டுக்கு சப்ளை பண்ணக்கூடியவங்க, அல்லது அரசாங்கத்தால் ஆதாயம் அடையக்கூடியவர்கள், கம்யூனிகேஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அதே போல் இன்ஜினியர் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, இபி எலக்ட்ரிசிட்டியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அது சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க, அது சார்ந்த தொழில் செய்யக்கூடிய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடியவங்க, மெயினாக இந்த இபி செக்டர்ஸு, அது சார்ந்த தொழில்கள் அனைத்தும் அற்புதமான முறையில் வலுப்பெறக்கூடிய தருணம். அதே போல் தான் ஐடி செக்டர்ஸ், இந்த ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் சொல்கிறாங்களே, இந்த மாதிரியான டேட்டா சயின்ஸு, அது சார்ந்த தொழில்நுட்பம், இதெல்லாம் வலுப்பெறக்கூடிய காலம். அப்போ இந்த துறையில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு எல்லாம் இந்த மாதம், பொதுவாக ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த மாதம், மாசி மாதம் அதி அற்புதமான மாதமாக அமைகிறது. வேலையில் நிறைய மாற்றங்கள் நிகழப்போகிறது. வேலையில் நிறைய மாற்றங்கள் நிகழப்போகுது. அதோடு மட்டுமல்ல, இடமாற்றங்கள் நிகழும். கம்பெனிகள், அதாவது ஜாப் சேஞ்சஸ் ஆக இருக்கலாம், வேறு ஏதாவது கம்பெனி மாறலாம், இதை விட ஒரு 10,000 ரூபா அதிகமாக வருது, ஒரு 20,000 ரூபா அதிகமாக வருது. ஜாப் சேஞ்சஸ் தானாக மாறுவதாக இருக்கலாம், எல்லாம் இடமாற்றங்களாக இருக்கலாம், வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள், அதே போல் பதவி உயர்வுகள், ப்ரமோஷன்ஸு, இன்னும் சொல்லப்போனால் அவார்ட்ஸு, இன்சென்டிவு, இந்த மாதிரியான பலவிதமான நல்ல சுப பலன்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மிதுன ராசி அன்பர்களே. அப்போ வேலை செய்கிற இடத்துல பாராட்டுகள் அதிகரிக்கும். அப்படி இல்லை, பாராட்டலை அப்படின்னு சொன்னாக்கா அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் தான் பிரச்சனை.
அப்போ குறிப்பிட்ட உங்களுக்கு மட்டும்தான் மிதுன ராசிக்கு நல்லா இருக்குது. மிதுன ராசி அன்பர்களுக்கு ஐடி ஃபீல்டில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு சிறப்பாக இருக்குது. ஆனால் குறிப்பிட்ட உங்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை. அப்போ ஏதோ உங்கள் ஜாதகத்தில் கர்மவினை அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். எனக்கு இப்போ தான் சாமி வேலை போச்சு, எனக்கு இப்போ தான் சாமி வேலை போச்சு, வேலை கிடைக்குமா, நான் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன், எனக்கு 40 வயசாகுது, 46 வயசாகுது, 48 வயசாகுது, அப்படிலாம் உங்களுக்கு வேலை போயிருக்குமே. ஆனால் அது மீண்டும் வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் அங்கே வேலை செய்கிற இடத்துல வெளிநாடுகள்லையோ உள்நாடுகள்லையோ வேலை செய்கிற இடத்துல ஏதேனும் சட்ட சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டு இருப்பீங்களே ஆனால் துறை ரீதியான நடவடிக்கைகள் அல்லது வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு, வேறு ஏதேனும் வம்பு வழக்குகளில் மாட்டியிருப்பீர்களே ஆனால் அந்த வம்பு வழக்குகள்லாம் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அல்லது ஒரு கடுமையான ஒரு தண்டனை, சிறை தண்டனையோ அல்லது அது சமமான ஒரு உங்களுடைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் கட்டாகிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பெனிஃபிட்லாம் இதோட கட்டாயிடும் சாமி, எனக்கு கண்டிப்பாக இந்த தீர்ப்பு நம்ம ரொம்ப முக்கியம், நாம் இந்த இடத்துல ஜெயிக்கணும், அந்த மாதிரியான சட்ட சிக்கல்களில் இருப்பீர்களே ஆனால் வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அந்த வம்பு வழக்குகள் எல்லாம் கூட உங்களுக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கவலை வேண்டாம், வெற்றி பெற முடியும் மிதுன ராசி அன்பர்களே. அப்போ இது ஒரு சோதனையான காலமாக இருந்தாலுமே கூட உரிய குருவை கொண்டு உரிய வழிபாடுகள் சரியான முறையில் நடந்து கொள்வீர்களே ஆனால் நிச்சயமாக இந்த மாசி மாதம் உங்களுக்கு வெற்றிக்கான மாதமாக அமையும். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, மாசி மாதம் கடகத்தை பொறுத்தவரையில் இந்த மாசி மாதம் அற்புதமாக இருக்குது. எப்படி தெரியுமா, ஒரு ராசிக்கு 8ஆம் இடத்துல, இப்போ உங்களுக்கு அஷ்டம சனி தானே பிரச்சனை, உங்கள் கடகராசிக்கு என்ன பிரச்சனை, அஷ்டம சனியை போட்டு வாட்டி வதைக்குது, எல்லாத்தையும் உருவின்னு விட்டுட்டார் சாமி. எப்படிங்க, ஒன்றுத்தை விடாமல் எல்லாத்தையும் பிடிங்கிட்டாருங்க என்கிட்டருந்து. வருமானம், வீடு, வண்டி, வாகனம், ஒவ்வொருத்தருக்குனா ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று பிடிங்கிருப்பார். ஒருத்தருக்கு வேலையை பிடிங்கிருப்பார், ஒருத்தருக்கு குடும்பத்தை பிடிங்கிருப்பார், ஒருத்தருக்கு கையில் இருந்த காசு எல்லாம் கரைஞ்சி போயிருக்கும், ஒருத்தருக்கு பதவிகள் போயிருக்கும். அப்போது இந்த கடகராசி அப்படின்னு சொல்லிட்டாலே இந்த அஷ்டம சனி அவங்கள போட்டு வாட்டி வதைக்குது. இதில் இந்த மாசி மாதம் ஒரு அற்புதம் நிகழப்போகுது. நான் எப்பொழுதுமே எனக்கு ஃபோன் வந்தால் நான் கேட்குறது உண்டு, உங்களுக்கு என்ன கேள்வி அதை கேளுங்க, என் ஜாதகம் எப்படி இருக்குது, நான் முன்னாடி எப்படி இருந்தேன் அதெல்லாம் கேட்காது, வளவலனே என்கிட்ட பேசாதீங்க. சார் எனக்கு இது வேணும், எனக்கு நடக்குமா நடக்காதா, இது கிடைக்கணும் கிடைக்குமா கிடைக்காதா. அதே போல் கடகராசி நேயர்களே, இந்த மாசி மாதம் ஒரு அற்புதம் நிகழப்போகுது. உங்களுக்கு என்ன தேவை, வேலை கிடைக்கணுமா, அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் செய்யுங்க. பிஸ்னஸ் நிலச்சி நிற்கணுமா, அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் செய்யுங்க. பரிகாரங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி கோவிலுக்கு போங்க. அப்படி இல்லை, எனக்கு இந்த தொழிலை காப்பாற்றணும் சாமி, கைவிட்டு போயிடுமோல இருக்குது, அது விளிம்பில் போய் நிற்குது, ஒரு 50,000 போட்டால் தான் தொழிலை காப்பாற்ற முடியும், அல்லது ஒரு வீடை காப்பாற்றணும், ஏலத்துக்கு வருது, இந்த மாதிரிலாம் காப்பாற்ற வேண்டிய இடங்களை, ஒரு ஆரோக்கியம், உடனே ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும், இந்த மாதிரியான நிர்பந்தத்தில் இருக்கக்கூடிய கட்டாயம் இதை செஞ்சே ஆகணும், பரீட்சை எழுதியே ஆகணும். அப்போ இந்த மாதிரி நிர்பந்தத்தில் இருக்கக்கூடிய இடதருமை கடகராசி நேயர்களே, நீங்கள் எல்லாம் காப்பாற்றப்படுவீர்கள். கடைசி நேரத்தில் உங்களுக்கு கடவுள் துணை இருக்க போகிறாரு. அப்போ அதை வச்சு பார்க்கும்பொழுது கடகராசி நேயர்களே, நடக்காத பல அற்புதங்கள், நடக்காத பல நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த மாதம் கைகூட போகுது எனதருமை கடகராசி நேயர்களே. அதோடு மட்டுமல்ல, அது உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கலாம், அல்லது குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது உடல் வலிகள் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், ஏதோ ஒரு மனவலியாக இருக்கலாம், மனக்குழப்பமாக இருக்கலாம், மனவேதனையாக இருக்கலாம், டிப்ரெஷன்ஸாக இருக்கலாம், கவலைகளாக இருக்கலாம், உடல் பிரச்சனைகளாக இருக்கலாம், மனசில் பயமாக இருக்கலாம், தூக்கமின்மையாக இருக்கலாம், ஒரு மயக்கம், அதே போல் உடல்நிலை ஆரோக்கியம், ஒரு ஜாண்டிஸ் வருது, ஒரு ஜுரம் வருது,
அல்லது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது, அல்லது என்னன்னே தெரியல மறைமுகமான பிரச்சனைகள், செய்வினை கோளாறுகள். அப்போ இந்த மாதிரியான உடல்நிலை குறைவுகள் அல்லது செய்வினை கோளாறுகள் இது போன்ற பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் கடகராசி என்பர்களே, இந்த மாதம் அது சரியாக கூடிய மாதம். நிச்சயமாக யாருக்கெல்லாம் சரியாகணும்னு இருக்கோ அவங்களுக்கு தான் இந்த செய்திகள் காதில் ஒலிக்கும், அவங்களுக்கு தான் இந்த செய்திகள் காது கேட்கும். மற்றவங்களை கேட்டும் பிரயோஜனம் இருக்காது. அப்போது அப்படி பார்க்கின்ற பொழுது மாசி மாதத்தை பொறுத்தவரையில் கடகராசி என்பர்களே, ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி சூரியன் சேர்க்கை அற்புதமான சேர்க்கை. குறிப்பாக இந்த பித்ரு தோஷங்கள், பிதிரு சாபங்கள், வழி வழியாக வரக்கூடிய குலவழி கர்மாக்கள், ஜென்மாந்திரமாக தொடர்ந்து வரக்கூடிய பிதிரு சாபங்கள், பிதிரு தோஷங்கள், பிரேத சாபங்கள், இதெல்லாம் அந்த குடும்பத்தை ஆட்டி படைக்கதா, குடும்பத்தை ஒரு வளர்ச்சி அடைய விடாமல் செய்யுதா, அந்த மாதிரி வரக்கூடிய அந்த வழி கர்மாக்கள் எல்லாம் கூட இந்த மாசி மாதம் நீங்கள் வழிபாடுகள், பிராயச்சித்தங்கள், பிரார்த்தனைகள் செய்வீர்களேயானால் உங்கள் பல ஜென்ம கர்மாக்கள் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு, பாவதோஷங்கள் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எனதருமை கடகராசி நேயர்களே, அதே போல தான் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம், ஒரு டாக்குமெண்ட் வரணும், ஒரு டாக்குமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப நாள் தள்ளி போயிட்டே இருக்குது, அது இந்த மாதம் நடக்கும். ஒரு பட்டா சிட்டா அடங்கல் வரணும், ஒரு டாக்குமெண்ட்டு மிஸ் ஆகிடுச்சு, அதெல்லாம் கிடைக்கும். அப்போ இதை போல் பல அற்புதங்கள் நிகழக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. கடகராசி நேயர்களே, சிம்ம ராசி நேயர்களே, மாசி மாதம் சிம்ம ராசிக்கு நல்ல மாதமாக அமைகிறது. குறிப்பாக வம்பு வழக்குகளிலெல்லாம் வெற்றி பெறக்கூடிய காலம். இன்னும் சொல்லப்போனால் ஒரு கௌரவத்திற்காக தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள். நமக்கு லாபம் கிடைக்குதோ இல்லையோ அதுவெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், லாபம் கிடைக்குதோ இல்லையோ அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல நம்ம இந்த விஷயத்தை விட்டுடக்கூடாது. இதை நாம் தான் முன்னாடி நின்று செய்யணும். இந்த இடத்துல நாம் தான் மாலை போட்டு உட்காந்து நாம் தான் மனை ஏறணும். அதுபோல் ஒரு கௌரவத்திற்காக தொழில் செய்யக்கூடியவர். இப்போ தொழில் அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ சிம்ம ராசியை பொறுத்தவரையில் நீண்ட நாட்களாக நீங்கள் ஒரு 10 வருஷமாக ஒரு வேலை செய்கிறீங்க, 20 வருஷமாக ஒரு வேலை செய்கிறீங்க. நேற்று வந்தவங்களுக்கெல்லாம் ஒரு ரெகக்னைஸ் கிடச்சிருக்கும், ஒரு ஆத்தரைஸ் கிடச்சிருக்கும். ஆனால் உங்களுக்கு அந்த ஒரு வளர்ச்சியோ ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ இருந்திருக்காது, அல்லது ஒரு நம்பிக்கை, ஒரு ஆத்தரைஸ் உங்களுக்கு கிடைக்காது. அப்போ கூட நீங்கள் அந்த வேலையை, அந்த தொழிலை விட்டுட மாட்டீங்க. தொழிலை நேசிக்கக்கூடியவர்கள் சிம்ம ராசி என்பர்கள். விஸ்வாசத்தின் அடையாளம் சிம்மராசி என்பர்கள். இருக்கும் இடத்துக்கு விசுவாசமாக இருக்கணும், இருக்கும் இடத்துக்கு நேர்மையாக இருக்கணும், இருக்கும் இடத்துக்கு தப்பு செஞ்சால் கூட அது உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள். அப்போ இப்படியெல்லாம் பார்க்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே, இந்த ராகு சுக்கிரன் சேர்க்கை உங்களுக்கு அபரிமிதமான ஒரு வளர்ச்சியை தரப்போகுது. திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். நினைத்து பார்க்காத வகையில் ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம், பணபலமாக இருக்கலாம், அதிர்ஷ்டமாக இருக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு பணம் எங்கேனும் கேட்டு வச்சிருக்கலாம், அந்த பணங்காசுகள் உங்களுக்கு கிடைக்கலாம். வராத பணங்காசுகள், ரொம்ப நாள் முன்னாடி கொடுத்த பணங்காசுகளை ஜவ்வு மாதிரி எடுத்துட்டுருக்கோம். ஒரு 40 லட்ச ரூபா வரணும், 50 லட்ச ரூபா வரணும், 1 கோடி ரூபாய் வரணும், கொடுக்காமல் ஏமாத்துறாங்க. நான் நிறைய இடங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஆதாரத்தோடு சொல்லியிருக்கிறேன். அதை 2 முறையாக நம்ம வாங்க முடியும். ஒன்று சட்ட ரீதியாகவும் ப்ராப்பராக சட்ட ரீதியாகவும் வாங்க முடியும், வாராகி மூலமாகவும் ஆன்மீக ரீதியாகவும் நம்ம வாங்க முடியும். அப்போ பணங்காசு ஏதாவது கொடுத்து வச்சுருந்து வராத பணங்காசுகள் இருக்குமே, ஆனால் அந்த பணங்காசுகள் வந்து சேரும். அதே போல் அசட்டுகள், டாக்குமெண்ட்டுகள், நிறைய பேர் டாக்குமெண்ட் ஏதாவது மிஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா
அந்த ஒரு கூட்டு சொத்தாக இருக்கும். கையெழுத்து மட்டும் போட வேண்டியது இருக்கும். அண்ணன் கையெழுத்து போடணும், அக்கா கையெழுத்து போடணும், அம்மா கையெழுத்து போடணும், யாரோ ஒருத்தர் 2 பேர் கையெழுத்து போட வேண்டியது இருக்கும். ஆனால் சொத்து இவங்களுக்குன்னு உறுதியாகிட்டு இருக்கும். அந்த கையெழுத்து வாங்குறதுல ஒரு தடை இருக்கும். நீ எனக்கு போட்டால் நான் உனக்கு போடுவேன் அப்படின்லாம் சொல்லக்கூடிய வகையில் அந்த மாற்றங்கள் இருக்கும். அப்போ இந்த மாதிரியான தடைகள் இருக்குமே ஆனால் அந்த டாக்குமெண்ட்டு, கையொப்பமிடுதல், செட்டில்மெண்ட்டு, இந்த மாதிரியான பெரிய அதிர்ஷ்டங்கள் எல்லாம், அதாவது ரொம்ப நாளாக தடைப்பட்ட விஷயங்கள், அது உங்களுக்கு சாதகமாக நடப்பதற்கான அற்புதமான மாதம். அதே போல் நிறைய சிம்ம ராசி என்பர்கள் முதலீடு செய்து புதிய தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே ஒரு கம்பெனி வச்சுருக்கலாம், புதுசாக இன்னொரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணலாம், புதிய கம்பெனிகள் உருவாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எனதருமை சிம்ம ராசி அன்பர்களே, இன்னும் சொல்லப்போனால் பல நாள் கனவுகள் நிறைவேறும். ஒரு 3 வருஷமாச்சு, 6 வருஷமாச்சு சாமி அந்த கம்பெனியை. இப்போ தான் அந்த கம்பெனியை நான் ரீஓப்பன் பண்ணுறேன், அந்த கடையை இப்போ தான் புதுசாக திரும்பவும் ரெனோவேஷன் பண்ணி திறக்கிறேன், இல்லை அதே கடை தான் புதுசாக திறக்க போகிறேன் சாமி. நான் அந்த கோவில் சாமி இப்போ நான் கும்பாபிஷேகம் பண்ண போகிறேன். 3 வருஷமாக 4 வருஷமாக அது பாலாலயமே இருந்தது. இந்த மாதிரி 4 வருஷங்கள் அல்லது 4 வருஷத்துக்கு மேலாக தடைப்பட்ட காரியங்கள், ஒரு வீடாக இருக்கலாம், வீடு கட்டினே இருக்க 4 வருஷமாக கட்டுற சாமி, இந்த மாதம் வீடு கிரகப்பிரவேசம் வச்சுட்டேன், பண்ணி கொடுங்க. எத்தனையோ தடைகள், அது வீடாக இருக்கலாம், கம்பெனியாக இருக்கலாம், கடைகளாக இருக்கலாம், ஆலயமாக இருக்கலாம், நிறுவனங்களாக இருக்கலாம், ஹோட்டலாக இருக்கலாம். அப்போது தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் தடைகள் உடைந்து இந்த மாசி மாதம் கனவுகள் நிறைவேறக்கூடிய மாதமாக அமைகிறது. சிம்ம ராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களே, மாசி மாதம், கன்னிராசிக்கு இந்த மாசி மாதம் அற்புதமான மாதம். ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி சூரியன் சேர்க்கை அரசாங்கத்தாலே பலவிதமான வகையில் அனுகூலம். நிறைய அரசியல் தலைவர்களோடு கூடி பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு, அல்லது குரூப் ஆஃப் கம்பெனிஸ் என்று சொல்வார்கள், பலவிதமான தொழில் மல்டி பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், அவர்களோடு இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு ஏதேனும் ஒருவித நல்ல உறவு தொடர்பு, அவங்க மூலியமாக புதிய தொழில் அமைதல், அல்லது அவங்க ஏதோ உங்களை நம்பி ஒரு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பொறுப்பை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறது, புதிய பொறுப்புகளை எல்லாம் பொறுப்பேற்றுக்கொள்வது, ரெஸ்பான்சிபிலிட்டி, அதை அதிகரிக்கக்கூடிய அற்புதமான மாதம் கன்னி ராசி அன்பர்களே. அப்போ இந்த மாசி மாதம் கன்னி ராசிக்கு புதிய பதவிகள் தேடி வரக்கூடிய மாதம். புதிய பதவிகள் உருவாகும். ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அல்லது பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு பொறுப்பு தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த பொறுப்புக்காக, அந்த பதவிக்காக நீங்கள் கடுமையாக உழைச்சவராக இருக்கலாம். அது வேலை செய்கிற இடமா இருக்கலாம், கம்பெனியாக இருக்கலாம், தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம், ஆலயமாக இருக்கலாம். பல ஆண்டுகள், 10 ஆண்டு 12 வருஷம் நான் கடுமையாக ரத்தம் செஞ்சுருக்கேன் சாமி, இரவு பகலாக நான் ரத்தம் செஞ்சு உழைச்சிருக்கார் சாமி எங்கள் வீட்டுக்காரு. அங்கே ஒருத்தன் வீணாக போனவன் இருந்தான் சாமி, முன்னுக்கு வரவே விட மாட்டான், 10 ரூபா சம்பாதிக்க விட மாட்டான், எல்லாத்தையும் அபகரிச்சுப்பான், அவ்வளோ பாவம் பண்ணுவான் சாமி, அவெல்லாம் நல்லா இருந்தான், இப்போ தான் கடவுள் கண்ணு திறந்துருக்காரு. அப்பேற்பட்ட மோசமானவன்ட்ட காப்பாற்றி அந்த நிர்வாகத்தை இப்போ நம்ம எங்கள் வீட்டுக்கார்ட்ட கொடுத்துருக்காரு, அல்லது எங்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க. இது போல் நீண்ட நாள் கனவுகள் என்பதை விட அதுக்காக நீங்கள் உண்மையாக உழைச்சிருப்பீங்க, பாடுபட்டு இருப்பீங்க, அதுதான் உண்மை. அப்போது இப்படி கூட அதை சொல்லலாம், உங்களுடைய உழைப்புக்கான வெற்றி தரக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. எனதருமை
கன்னி ராசி அன்பர்களே. அப்போ பல நாள் கனவுகள் நிறைவேறும். இத்தனை நாளாக நீங்கள் எதுக்கு கஷ்டப்பட்டீங்களோ, இத்தனை நாளாக எதுக்காக கண்முழிச்சிங்களோ, இத்தனை நாளாக எதுக்காக பொறுமையாக இருந்தீங்களோ, இத்தனை நாளாக எதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கையில் காலில் உழுந்து வளைஞ்சு கொடுத்து போனீங்களோ, எந்த ஒரு நேர்மையாக இருந்தீர்களோ அந்த நேர்மையும் தூய்மையும் அறம் சார்ந்து ஜெயிக்கக்கூடிய வெற்றியை தரக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. கவலை வேண்டாம் கன்னி ராசி நேயர்களே. அப்போ பதவி, பட்டம், அந்தஸ்து, கௌரவம், பேர், புகழ், வருமானம், தொழில் அமைப்புகள், வேலை வாய்ப்பு, வேலையில் முன்னேற்றம், வேலையில் பதவி உயர்வு, வேலையில் இடமாற்றங்கள் போன்ற பல நிகழ்வுகள் சுபத்துவம் வாய்ந்ததாக அமையப்போகிறது கன்னி ராசி அன்பர்களே. அப்போ குறிப்பாக நீங்கள் வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம், தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், அல்லது சினிமா துறையாக இருக்கலாம், அல்லது அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், அரசியல் குடும்பமாக இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் நன்மை நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது கன்னி ராசி அன்பர்களே.